அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்குரிய சில செய்திகளை இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லிருக்கு. அதை தொடர்ந்து பல பதிவில் சொல்கிறோம். வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நம்முடைய முயற்சி அவசியம். அந்த முயற்சியோட உழைப்பு தேவை, உற்சாகமும் தேவை. அந்த உற்சாகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவுரைகள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உதாரணமாக, அடே அப்பா, அந்த மணி எப்படி மணிக்கணக்காக சோர்வின்றி பேசிகிட்டு இருக்கார், வேலை செய்து கொண்டே இருக்கிறார் என்கிறார் ஒருவர். மணிக்கணக்கா என்ன? வேண்டுமென்றால் மாதக்கணக்கிலும் இப்படி செய்வதை நீங்கள் பார்த்ததில்லையா என்கிறார் ஒரு மணிபக்தர். எல்லாம் உற்சாகம்தான் காரணம் சார் என்று முத்தாய்ப்பு வைக்கிறார் விஷயம் தெரிந்த பெரியவர். ஆம், அந்த பெரியவர் சொல்வதுதான் உண்மை. வாழ்க்கையில் எந்த ஒரு சிறந்த பணியும் செய்வதற்கு உற்சாகமே உற்ற துணையாக இருக்கும். முதியவர் விஷயத்திலும் பொருந்தும், இளைஞர் விஷயத்திற்கும் அது பொருந்தும். தன் மகளுக்கு திருமணம் என்றால் பெற்றோர்கள் ஓடி ஆடி வரிந்து கட்டி கொண்டு உடல் உழைப்பை மிகவும் பயன்படுத்தி அந்த திருமணத்தை நடத்தி முடிக்கிறார்கள். ஆனால் அந்த திருமணம் முடிந்த மறுநாளே அவர்களுக்கு உடம்பிலே ஒரு சோர்வு ஏற்படுகிறது. அந்த சோர்வுக்கு காரணம், இனி நாம் அதிகம் உற்சாகம் தேவையில்லை, அமைதியாக இருந்து கொண்டு இருந்தால் போதும் என்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு அவர்கள் ஆகிவிடுவார்கள். அதனால் கை வலிக்கின்றது, கால் வலிக்கின்றது என்ற உடல் சோர்வுகள் அவர்களுக்கு தானாக வருது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களுக்கு உற்சாகம் குறைந்து வருகின்றது. அந்த உற்சாகம் குறைந்த காரணத்தினால் உடலும் பாதிக்கப்பட்டதைப் போல அவங்களுக்கு தோன்றுகிறது. அதே போல் இன்னொரு சான்று பார்க்கலாம். பரீட்சைக்கு படிக்கும் மாணாக்கன் நிலையும் இது போன்றுதான். பரீட்சை நடக்கும் பொழுது படிக்கிறான், உட்கார்ந்து படிக்கின்றான், நின்று கொண்டு படிக்கின்றான், எல்லாம் படித்து முடித்துவிட்டு பரீட்சையும் முடிந்து விடுகிறது. ஆனால் பரீட்சை முடிந்த மறுநாளே கும்பகர்ணனுக்கும் எனக்கும் என்ன உறவு என்று உறவு உண்டு என்கின்றதைப் போல உறங்குகின்றான். ஆனால் மகாத்மா காந்தி தன்னுடைய இறுதி வயது வரை பணியிலேயே தாம் செய்யக்கூடிய பணியிலே இன்புற்றிருந்தார் என்றால் அவருக்கு என்ன காரணம்? உற்சாகம்தான் காரணம். ஆங்கில கவிஞர் சாசர் பேர் புகழ்பெற்ற காண்டிஸ்பரி டேஸ் என்ற தன் 60வது வயதில் எழுத ஆரம்பித்தார். இன்னும் இது போலவே முதுமை வயலும் உற்சாகத்தில் திளைத்தவர்கள் பலர். சிலர் ஓய்வு பெற்ற பின்னும் பணியாற்ற விரும்புகின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர் மனதில் இருக்கின்ற உற்சாகம்தான் காரணம். சில அன்றாட குறிக்கோள்களை அடைவதற்கு உற்சாகம் அவசியம் தேவை. அப்போ அதை நாம் தேவை என்று எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் அரிய பெரிய சாதனைகளை செய்வதற்கு முடித்து செய்ய வேண்டும். அதற்கு என்ன காரணம்? உற்சாகம், முயற்சி, உழைப்பு ஆகிய மூன்றும் இணைந்து செயல்பட வேண்டும். அத்தகைய உற்சாகத்தினால்தான் ஒருவர் சிறந்த மேலும் பெரியோர், உயர்ந்தோர் என்று பலரால் பாராட்டப்படுகின்றார்கள். கங்கை, காவிரி போன்ற நதிகளில் தண்ணீர் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். காற்றாற்றிலோ திடீரென்று வெள்ளம் வரும், குறையும். ஆனால் கங்கை நீர், காவிரி நீர் எப்பொழுதும் வற்றாத நீராக நதிகளில் ஓடிக்கொண்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் அது போன்றுதான். காட்டாறாக இருக்கக்கூடாது. அமைதியாக ஓடுகின்ற கங்கை, காவிரி போல உற்சாக நீரோட்டத்துடன் என்றும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தோமானால் நம்மை உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு யாரும் தடை சொல்ல இயலாது. ஆகவே அத்தகைய உற்சாகத்தை பெறுங்கள், இன்பமோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.